தனது பெற்றோரையும் உறவுக்கார பிள்ளையையும் தீயிட்டு கொன்றதாக மூவார் உயர் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார். 48 வயது அஸ்மான் முகமது மோர் என்ற அந்த நபருக்கு எதிரான கொலை வழக்கு முதல் முறையாக உயர் நீதிமன்ற நீதிபதி சூர்யா குமாரி டிஜே பால் முன்னிலையில் இன்று செவிமடுக்கப்பட்டது. நரம்பியல் நோய்க்கு ஆளாகி உள்ளதாக நம்பப்படும் குற்றம் சாட்டப்பட்ட அஸ்மான் சக்கர நாற்காலி மூலம் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜோஹோர் பாகோ கம்போங் பாயா ரெடான் ஜலான்ஸ்கோலாவில் ஒரு வீட்டில் தனது தந்தை 82 வயது முகமது நூர் முகமது யாசின், தாயார் 76 வயது அரா அப்துல் ஹமீத் மற்றும் உறவுக்கார பிள்ளையான 11 வயது நூர் ஹஷீம் ஆகிய மூவரை கொலை செய்ததாக அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த மூவரும் தங்கியிருந்த வீட்டிற்கு தீயிட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் ஒரு வேலையற்ற நபரான சம்பந்தப்பட்ட ஆடவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.